ஹாய் பிங்கீஸ், இன்றைக்கி டெட்டாலோட வாஷிங் மிஷின் கிளீனர் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த டெட்டால் கிளீனர் நம்மளோட மெஷினை நல்லா க்ளீன் பண்ணுமா, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதை வாங்கலாமா வேண்டாமா, இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெட்டால் வாஷிங் மிஷின் கிளீனர் வந்து லிக்விட் ஃபார்மில் தாங்க நமக்கு கிடைக்கிது. நம்ம வந்து டப் கிளீனர் அப்படின்னாலே நம்ம வந்து பவுடர் ஃபார்மில், டேப்லெட் ஃபார்ம்லலாம் நமக்கு கிடைக்கிது ஆன்லைனில். நான் அதெல்லாமே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் அதை பற்றின வீடியோஸும் இருக்குது, பார்க்காதவங்க ஐகார்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து லிக்விட் ஃபார்மில் தாங்க இருக்குது. இதோட பேக் சைடில் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக படித்து பாருங்கள். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க, என்னென்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நல்லா க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லி அந்த லிக்விட் கூட இதை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது. இப்போ இந்த லிக்விடை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. இந்த பாட்டிலில் வந்து 250 ml வருதுங்க. ஸோ டாப் லோடு அப்படின்னா இந்த 250 ml அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஊற்றிடணும். இதே ஃப்ரண்ட் லோடு அப்படின்னா 125 ml மட்டும் ஊற்றினா போதும். அதாவது இந்த பாட்டிலில் பாதி அளவுக்கு நம்ம ஊற்றி நம்ம ஒன் டைம் வந்து நம்ம டப் க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி நம்ம வந்து அந்த ஆஃபை வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று, இந்த டப் க்ளீன் பண்ணும்போது நம்ம மெஷினுக்குள்ளே எந்த ஒரு துணியும் இருக்கக்கூடாதுங்க. எம்டியாக தான் நம்ம வந்து ட்ரம்மை வச்சு தண்ணி வந்து ஃபுல்லாக வச்சு, அதாவது அந்த ட்ரம்மு ஃபுல்லாக தண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இது வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே ஒரு பேப்பர், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கவர் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சிசர் வச்சு கட் பண்ணி தான் நான் எடுத்தேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெஷினை வந்து நான் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். என்னோடய மெஷின் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சென்சார்லாம் ஆஃப் ஆகிடும். ஸோ கொஞ்சம் தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயே வந்து நான் இந்த லிக்விடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற்றிடுறேங்க. ஸோ இது ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் இருக்குங்க. லெமன் ஃப்ளேவர் செம்ம ஸ்மெல்லாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையும் போது நல்லா நுரைச்சி வருதுங்க. ஸோ அதனால் நம்ம எதுவும் லிக்விடு, வினிகர் அதெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இது மட்டுமே போதுமானதாக இருக்கும். பெரும்பாலும் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், இந்த வாஷிங் மிஷினோட டோரை திறந்தாலே பேட் ஸ்மெல் வருது, அது துணியிலையுமே அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. நம்ம என்ன தான் வாஷிங் மிஷினில் டெய்லி துணி துவைச்சிட்டே இருந்தாலுமே நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அந்த வாஷிங் மிஷினில் இருக்க ட்ரம்மு, பைப்பு, அதுக்கப்புறம் அவுட்லெட் இதிலெல்லாம் வந்து நிறைய அழுக்கு சேர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த அழுக்கு வந்து நம்ம மிஷினில் துணி போட்டு துவைக்கிறப்பையும் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு துணியிலையும் வர்றதுக்கான காரணம். இதுக்கு வந்து ப்ராப்பராக மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம டப் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பேட் ஸ்மெல்லாம் வராது. இந்த டெட்டாலோட வாஷிங் மிஷின் கிளீனர் வச்சு நம்ம ட்ரம்முக்கு மட்டும் இல்லைங்க, மெஷினோட டோரு, அதுக்கப்புறம் நம்ம லிக்விட்லாம் ஊற்றக்கூடிய அந்த ட்ராவர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது ட்ரம்மோட இன்னர் சைடு இதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு 15 ml லிக்விட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 200 ml டைல்யூட் பண்ணி ஒரு துணியோ இல்லைனா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு நீங்கள் வைப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த டெட்டால் க்ளீனர் வந்து உள்ளே இருக்கிற அந்த ட்ரம்மில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து சூப்பராக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல லெமனோட ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ நீங்கள் யாராச்சும் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. ஸோ சூப்பராக இருக்குது இந்த லிக்விடு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து டப் க்ளீன் பண்ணியுமே வந்து இந்த பேட் ஸ்மெல் எல்லாம் போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முக்கியமான காரணம், நீங்கள் ரொம்ப நாளாக டப் க்ளீன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட் ஸ்மெல் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து சரியாகுதுங்க. தொடர்ந்து நம்ம வந்து டப் க்ளீன் மாதம் மாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் வந்து வராது. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பற்றின வீடியோஸ்க்கு நம்மளோட பிங்கோ பிங்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.